வணக்கம். ஆன்மீக செய்திகள். தென்காசி நகரில் உள்ள மேல முத்தாரம்மன் கோவில் பங்குனி திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் வைபவம் இன்று அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் திரளான பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் சிலர் குழந்தைகளை சுமந்தும் கர்ப்பிணிகள் மற்றும் சிறுமிகள் பூக்குழி இறங்கினர். தென்காசி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராபர்ட் ஜெயின் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டன. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டியில் மஸ்ஜித் நூர் ஜுமா மசூதியில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. செயலாளர் ஐமுட்டி வரவேற்றார். பள்ளிவாசல் கமிட்டி தலைவர் மஜீத் ஹாஜி தலைமை வகித்தார். சமூக ஒற்றுமையை வெளிக்காட்டும் வகையில் பள்ளிவாசல் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரையும் ஆறு தழுவி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஓப்பட்டி செந்தூர் முருகன் கோவில் கமிட்டி தர்மகர்த்தா மூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் செந்தில்வேல், பொன் மோகன்தாஸ், வேலுசாமி, கோவில் அர்ச்சகர் சுந்தர் மற்றும் தேவாலய பாதிரியார் வர்கீஸ், ஓய்வு ஹெச்எம் மத்தாய், ஜீப் ஓட்டுநர் சங்க தலைவர் மோகன், ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் ரமேஷ், வியாபாரிகள் சங்க நிர்வாகி கணேசன் உட்பட அனைத்து தரப்பினரும் பங்கேற்றனர். அனைவருக்கும் இப்தார் விருந்து வழங்கப்பட்டு ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நிர்வாகி ஆசப் ஜா நன்றி கூறினார். விருதுநகர் மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. சிம்ம வாகனம் பொறித்த கொடி பட்டயம் மேளதாளம் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி பொங்கல் ஏப்ரல் 6ஆம் தேதி மற்றும் தேரோட்டம் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறும். தஞ்சையை அடுத்த பொன்னைநல்லூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 21 ஆண்டுகளுக்கு பின் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற்றது. இன்று மண்டலாபிஷேகம் நிறைவு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி கொடிமரம் அருகில் சிவாச்சாரியார்களால் சிறப்பு யாகம், ஹோமம் நிறைவு பெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன.
விழாவில் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா பான்ஸ்லே, அறநிலைய உதவி கமிஷனர் கவிதா உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். कपालं वैजनैलनागम् आसनं बद्धपीठं महिलपूर्णमादा सीतरामानिरूपं सीतरे மதுரை சோழவந்தானில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஜனகை நாராயண பெருமாள் கோயிலில் 49ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஜனகை நாராயண பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெறும். இந்த ஆண்டு விழாவில் முதல் முறையாக பட்டு பல்லாக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறும். அன்று இரவு மின் அலங்கார ரத ஊர்வலம் நடக்கிறது. பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மன்னார்குடி பஸ் நிலையம் அருகே மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இதன் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக யாக பூஜைகள் கடந்த 28ஆம் தேதி துவங்கியது. யாக பூஜைகள் முடிவடைந்து இன்று கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில், ஸ்ரீ யோக சுந்தர விநாயகர் கோயில்கள் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே திருமெஞ்ஞானத்தில் பிரசித்தி பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அசுபதி நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி நடைபெறும். இந்த நாளில் கோயில் கிணற்றில் பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபடுவர். கோயில் கிணற்று நீர் காசிக்கு இணையான புனித நீராக கருதப்படுகிறது. பங்குனி அசுபதி நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தர்மபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் கலந்து கொண்டு கோயில் குளத்தில் புனித நீராடினர். தொடர்ந்து திரளான பக்தர்கள் குளத்தில் இறங்கி நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.